அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உங்கள் நீண்ட நாள் காத்திருப்புக்கு கர்த்தர் இன்று ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அற்புதம் இன்று உங்களை தேடி வரும். நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆமென். வேதத்துல பாருங்க, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்ப நெடுநாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணும். சில நேரம் ஒரு அற்புதத்துக்காக ஜோம் பண்ணி அது நடக்காம, சில வருஷங்கள் ஜோம் பண்ணி நடக்காம, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம் பாருங்க, இனி இது நடக்காது போல, இது தேவ சித்தம் இல்லை போல, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது போல, இப்படி நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் பாருங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்படின்னா என்னன்னா, விரும்பினது வரும். அவன் அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, அந்த நல்ல காரியம், அது விரும்பினது உங்களை தேடி வரும். அந்த நன்மை உங்களை தேடி வரும். அது உங்களுக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆண்டவருக்கு உங்களுக்கும் தான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது வரும். அவன் அப்போ உங்க மன விருப்ப வாஞ்சை ஆண்டவர் நிறைவேற்றி தருவதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த கேள்விகள் உங்களுக்கு வேண்டாம். நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து விடாதீங்க. நீண்ட நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவன் அது எப்படி உருவகப்படுத்திருப்பாருங்க, ஜீவ விருட்சம். அப்ப ஜீவ விருட்சம் எங்க இருந்ததுன்னா ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாரு. சாப்பிட்டா அப்படி லைஃப் எப்பயுமே இல்லை, அப்படிதான் வச்சிருந்தாரு. அப்போ உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு எவர்லாஸ்டிங் ஜாய், எவர்லாஸ்டிங் பீஸ், நித்திய ஆசீர்வாதத்தோடும் நித்திய சமாதானத்தோடும் அப்படி இருக்குமா? அப்போ விரும்பினது வரும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தம் இருக்குமா? நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடக்கும். அவன் விரும்பினது வரும் பொழுது பாருங்க, நான் ஒரு காருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் கூட வச்சுக்கலாம். அப்போ நீண்ட நாட்கள் காத்திருத்தேன். திடீர்னு செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வருது. செகண்ட் ஹேண்ட் காரை பேசுகிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம ஜோம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய காராக வரணும், நம்ம ஜோம் பண்ணோம், நம்ம ஜோம் பண்ணதெல்லாம் பெரிய விசுவாசம் தானே. ஆனால் இந்த கார் வருது, அதை வாய்க்கல பாருங்க. சில நேரம் சில காரியங்கள் வாய்க்காது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய கார்லேயே செகண்ட் ஹேண்ட் கார் அப்படிலாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அப்பயும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை. நீண்ட நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கும். ஆனா விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். திடீரென்று ஒரு நாள் ஒரு அற்புதம் கதவை தட்டி வருது. என்னன்னா, மனுஷன் சொல்றாரு, உங்க காருக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. கார் வந்தது. கர்த்தர் நல்லவர், பெரிய அற்புதத்தை அவர் செய்தார். அப்ப இந்த நான் உங்களை பார்த்து சொல்றேன், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்மெல்லாம் அந்த காரை வாங்குறதுக்கு எத்தனையோ வருஷம் சேர்த்து வச்சு அப்படி பண்ணாதான் முடியும் பாருங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்குறப்ப அது டெட் ஃப்ரீயா இருக்கு, இஎம்ஐ இல்லாம இருக்கு, ஃபுல்லா பே பண்ற மாதிரி இருக்கு. அவன் அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், சிறப்பான நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். எனவே நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். நான் எங்க வாங்கின காரை பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிரேஸை பாருங்களேன். நம்ம வாங்கின பிறகு அதே காரை அடுத்தடுத்து அதே மாடல் காரை தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்குறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீண்ட நாட்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். விரும்பின காரியம் வரப்போகிறது. நீங்கள் ஜெபித்து விரும்பி ஜெபித்தீங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு, அந்த விரும்பினது உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அவன் உங்கள் வேண்டுதல்களை அவர் கேட்க போகிறார். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேவர்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். இந்த சோர்வுக்கு முடிவை கொண்டு வர போகிறார். இனி களிப்புள்ள நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். உங்கள் மூலமாய் அநேகர் பிரயோஜனப்படுவார்கள். உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். விரும்பினது உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்